நேபாள் நாடாளுமன்றத்தை போராட்டக்காரர்கள் சூழ்ந்ததால் தலைநகர் காத்மண்டுவில் கலவரம் வெடித்துள்ளது. தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். நேபாளத்தில் கடந்த 4ஆம் தேதி முதல் ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதளங்கள் முடக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த தடை உத்தரவு தற்பொழுது அமலிலும் இருக்கக்கூடிய நிலையில் இந்த உத்தரவிற்கு எதிராக நேபாளத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேபாள தலைநகர் காத்மண்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அரசினுடைய இந்த உத்தரவு கருத்து சுதந்திரத்தை நசுக்கக்கூடிய வகையில் உள்ளதாகவும் கருத்துக்களை தணிக்கை செய்யக்கூடிய வகையில் உள்ளதாகவும் கூறி இந்த போராட்டத்தில் இளைஞர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இளைஞர்களுடைய போராட்டம் காரணமாக பல்வேறு பகுதிகளில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டு இருக்கிறது. மேலும் நாடாளுமன்றம் உள்ளிட்ட முக்கியமான அரசு அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய கட்டிடங்கள், அந்த பகுதிகள் அனைத்துமே பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு போராட்டக்காரர்கள் அதனை நோக்கி முன்னேற முடியாத வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் அந்த தடுப்புகளை எல்லாம் உடைத்தெறிந்து போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி செல்ல முயன்றது தற்பொழுது மேலும் இந்த பதற்றத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது. மேலும் நாடாளுமன்றத்தை போராட்டக்காரர்கள் சூழ்ந்து கொண்டதும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே இது சம்பந்தமாக நடத்தப்பட்ட அதாவது போராட்டத்தை அடக்குவதற்காக நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் ஒருவர் பலியாகி இருக்கிறார். மேலும் 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த போராட்டம் என்பது தற்பொழுது மேலும் தீவிரமடைந்து நாடாளுமன்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வகையில் இளைஞர்கள் தொடர்ந்து தங்களது போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள்.